ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் 20 டெய்லி யூஸ் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த சீரியஸ்க்கு. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், டேர் அப். டியர் அப்னு படிச்சிடக்கூடாது, டேர் அப். மீனிங் கிழிச்சு வீசு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். கான்ட்ராக்டை நான் கிழிச்சு வீசிட்டேன். எப்படி சொல்வீங்க? ஐ டோர் அப் the contract. tear up உடைய past tense யூஸ் பண்ணியிருக்கோம். simple past. tear past tense, tore, அதனால தான் tore up. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். என்னோட சேனல் கண்டென்ட் இப்போ ஹார்ட் காப்பி புக், பிடிஎஃப் புக் ரெண்டுலேயும் அவைலபிள். 235 பேஜஸ் இருக்கும். என்னென்ன புக் இண்டெக்ஸுங்கிறத கீழே கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. யூஸ் அப், பயன்படுத்தி தீத்துரு அப்படிங்கிற அர்த்தம். பாலை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடாத. யூஸ் அப் வச்சு நம்ம சொல்லணும். எப்படி சொல்லலாம்? டோன்ட் யூஸ் அப் ஆல் த மில்க். ஸோ இங்கே மில்க்குங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வேறு என்ன நவுன் சொல்ல விரும்புகிறீங்களோ, என்ன விஷயம் சொல்கிறீங்களோ அதை சொல்லிக்கலாம். டிஃப்ரெண்ட் சென்டென்சஸும் மேக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட், மேக் அவுட். இந்த ஃப்ரேசல் வேர்புக்கு 2 மீனிங்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒருத்தரை இல்லைன்னா ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கிறது. இன்னொன்று, பொய்யாக நடிக்கிறது. ஓகே, ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவளை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. மேக் அவுட் வச்சு சொல்லணும். ஐ காண்ட் மேக் ஹர் அவுட். ரொம்ப சிம்பிளாக ஃப்ரேசல் வேர்ப் வச்சு சொல்லிடலாம். இதுதான் ஃப்ரேசல் வேர்போடைய ஒரு ஸ்பெஷல்னு சொல்ல முடியும். பெரிய வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளை கூட சிம்பிளாக 2 வேர்டில் அது முடிச்சிடும். ஓகே, பொய்யா நடிக்கிறான்னு இன்னொரு மீனிங் பார்த்தோம் இல்லையா? அவன் ஏழை மாதிரி நடிக்கிறான், காட்டிக்கிறான். மேக் அவுட் வச்சு சொல்லணும். He makes out that he is poor. இங்கிலீஷில் pretend யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் சொல்ல முடியும். He pretends to be poor. ஓகே, நெக்ஸ்ட், slip away. சொல்லாம கொள்ளாம ஒரு இடத்துலேருந்து நைஸாக கிளம்பிடுறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சொல்லாம கொள்ளாம நைஸாக கிளம்பிட்டாங்க அவன். எப்படி சொல்வீங்க? ரொம்ப சிம்பிள், he slipped away. பார்த்தீங்களா? ஃப்ரேசல் வேர்பை கற்றுக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட், புட் ஆஃப். ஒத்தி வை, தள்ளி போடு, இந்த அர்த்தம் கொடுக்கும். ட்ரிப்பை தள்ளி வைப்பாங்க. எப்படி சொல்லலாம்? they will put off the trip. Put off, phrasal verb. Next, call off. கைவிடு இல்லைனா ரத்து செய். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், மீட்டிங்கை ரத்து பண்ணிடுங்க, ஒரு கட்டளையாக சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள், கால் ஆஃப் த மீட்டிங். நெக்ஸ்ட், டூ வித்தவுட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஒரு விஷயம் இல்லாமலேயே வாழ்க்கையை சமாளிக்கிறது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாள் முழுக்க சாப்பாடு இல்லாமலேயே என்னால் இருக்க முடியும். டூ வித்தவுட் எப்படி சொல்வீங்க? ஐ கேன் டூ வித்தவுட் ஃபுட் ஃபார் அ டே. இது இந்த ஃப்ரேசல் வேர்ப் இதே மாதிரி நிறைய சென்டென்சஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹோல்ட் அப். 2 மீனிங் இருக்குங்க. தாங்கி பிடி, தாமதப்படுத்து, லேட் பண்ணிவிடு. 2 எக்ஸாம்பிள் சென்டென்ஸும் பார்த்துடலாமா? தூண்கள் கூரையை தாங்கி பிடிச்சிருக்கு. டிராஃபிக் எங்களை லேட் பண்ணி விட்டுருச்சு. இந்த ஃப்ரேசல் வேர்ப் வச்சு உங்களால் சொல்ல முடியுமா? ஓகே, பார்த்துடலாம். The pillars hold up the roof.
the traffic jam held us up. ஸோ ஹோல்ட் ஹெல்ட் ஆயிடுச்சு. ஏன்? பாஸ்ட் டென்ஸ். அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட், கெட் ஆஃப். கீழே இறங்கு. பொதுவாக ஒரு வண்டியிலேருந்து கீழே இறங்குன்னு சொல்லும்போது இதை அதிகமாக பயன்படுத்திக்கலாம். நீ அடுத்த ஸ்டாப்பில் இறங்கு எப்படி சொல்லலாம்? கெட் ஆஃப் அட் த நெக்ஸ்ட் ஸ்டாப். நெக்ஸ்ட், லெட் டவுன். ஒருத்தருக்கு ஏமாற்றத்தை கொடுக்கறது, காலை வாரி விடுறது. அவன் என் காலை வாரிட்டான் எப்படி சொல்லலாம்? he led me down. he she இட்டுக்கு சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருந்தால் வேர்பு கூட எஸ் சேரும். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால he let எஸ் சேராது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரோட கிராமட்டிக்கலோட இன்னும் கிளியராக நீங்கள் கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனல்லையே ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது, பிகினர் லெவல் கோர்ஸ் இருக்குது, டென்ஸ் கோர்ஸ் இருக்குது. நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அதோடைய லிங்க்ஸ் எல்லாம், அதுலேயும் நீங்கள் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட், கம் அக்ராஸ். எதிர்பார்க்காம ஒன்றை அல்லது ஒருவரை பார்க்கறது, மீட் பண்ணுறது. ஒருவேளை அவரை நீங்கள் சென்னையில் பார்ப்பீங்க. ஸோ எதிர்பார்க்காம எதேச்சியாக பார்ப்பீங்க அந்த மீனிங்கில் எப்படி சொல்லலாம்? யூ வில் கம் அக்ராஸ் ஹிம் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் பாஸ்ட் டென்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம் அக்ராஸை கேம் அக்ராஸ்ன்னு போட்டு பாஸ்ட் டென்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட், லாஃப் அட். ஒருத்தரை கேலி கிண்டல் பண்ணி சிரின்னு அர்த்தம். அவங்க என்ன கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க எப்படி சொல்லலாம்? they are laughing at me. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறதுனால ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட், ஈட் அப். கொடுக்கப்பட்டதை முழுசாக சாப்பிட்டு முடி. அடிக்கடி பிள்ளைங்கிட்ட இதை சொல்ல வேண்டி வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், காய்கறி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடி, ஒன்று கூட மிச்சம் வச்சிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஈட் அப் யோர் வெஜிடபிள்ஸ். ஈட்டுன்னு சொன்னால் சாப்பிடு, ஈட் அப்னா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரு. நெக்ஸ்ட், திங்க் ஓவர். நல்லா நிதானமாக யோசி. திங்க்னா யோசின்னு மட்டும்தான் வரும். திங்க் ஓவருங்கிற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணால் தான் இந்த மீனிங் கிடைக்கும். நல்லா நிதானமாக நான் யோசித்து பார்க்குறேன் எப்படி சொல்வீங்க? லெட் மீ திங்க் இட் ஓவர். லெட் மீ திங்க் இட் ஓவர். ஓகே, நெக்ஸ்ட், ஆஸ்க் அரவுண்ட். ஒரே விஷயத்தை பற்றி ஒரே கேள்வியை நிறைய பேர்கிட்ட கேட்டு விசாரிக்கிறது. எல்லார்ட்டையும் கேட்டேங்க, யாருக்குமே தெரில. எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன், அதை இந்த ஃப்ரேசல் வேர்ப் வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? ஐ ஆஸ்க்ட் அரவுண்ட், நோ ஒன் நியூ. ஆஸ்க்ட் பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால ஆஸ்க் அரவுண்ட் ஆஸ்க்ட் அரவுண்டுன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், கெட் அலாங். மற்றவங்களோட நல்ல உறவில் இருக்கிறது, இணக்கமாக இருக்கிறது, இல்லைன்னா ஒத்து போகிறது. இந்த மாதிரி எல்லா மீனிங்கும் அதுக்கு வரும். அவங்களுக்குள்ள நல்லா ஒத்து போகுதுங்க. ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்ப் வச்சு நம்ம சொல்லலாம். எப்படி? they get along well. they get along well. back up ஃப்ரேசல் வேர்பாக யூஸ் பண்ணும்போது ஒரு வண்டியை கொஞ்சம் பின்னாடி நகர்த்துங்கன்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். அடிக்கடி மற்ற ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா? பேக்கப், ஒருத்தரை ஆதரிக்கிறது, சப்போர்ட் பண்ணுறதும் மீனிங்கும் அதுக்கு வரும்.
எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், உங்கள் காரை கொஞ்சம் பின்னாடி நகர்த்துங்க. எப்படி சொல்வீங்க? பேக் அப் your car a little bit. பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரேசல் வேர்ப் தெரியலன்னு வைங்களேன், இந்த மாதிரி சென்டென்ஸை மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃபீட்பேக்கை பொறுத்து கண்டினியூ ஆகும். பின்பக்கமாக நகர், வண்டியே இல்லை, ஒருத்தரை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. சில ஸ்டெப்ஸ் நீங்கள் பின்னாடி போங்க. பேக் அப் a few steps. நெக்ஸ்ட், கோ விதவுட். முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் கஷ்டப்படுறது, அதான் கோ விதவுட். சின்னதில் சாப்பாடு துணி இல்லாமல் கஷ்டப்பட்டோம். கோ விதவுட் பாஸ்ட் டென்ஸாக மாற்றி யூஸ் பண்ணணும். when we were young we went without food and clothing. go without என்னன்னு ஆயிடுச்சு, went withoutன்னு ஆயிடுச்சு பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால. நெக்ஸ்ட், ஹேங் அவுட். ஹேங் அவுட்னா ரிலாக்ஸாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த பீரியடை சொல்கிறதுக்காக. நான் வெளியே போகிறதுக்கு பதிலாக என் இடத்துலையே ரிலாக்ஸாக நேரத்தை செலவு பண்ண போகிறேங்க. எப்படி சொல்லலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அவுட் ஐ எம் கோயிங் டு ஹேங் அவுட் அட் மை பிளேஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் அவுட், இந்த மாதிரி ஃப்ரேசஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்குது. புக்காக வாங்குறவங்களுக்கு அதில் வந்துடும். ஓகே, லாஸ்ட் ஒன்க்கு வந்துட்டோம். ரன் அவுட். ரன் அவுட்னா தீர்ந்து போ, தீர்ந்து விடு. கடைசியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு. எப்படி சொல்லலாம்? பெட்ரோல் ஃபைனலி ரன் அவுட். தண்ணீர் தீர போகுதுங்க. The water is about to run out. ஸோ இந்த மாதிரி ran out past tenseங்கிறதுனால போட்டோம். ப்ரெசண்ட் இல்லைனா ஃப்யூச்சருங்கிற போது ரன் அவுட் மாறாது, ஸ்ட்ரக்சர் மட்டும் மாற்றினா போதும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சேனலில் இருக்கிற கண்டென்ட் இப்போ புக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபவுண்டேஷன் கோர்ஸ், பிகினர் கோர்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ், 4000 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எல்லாமே இந்த புக்கில் 235 பக்கங்களில் கிடைக்கும். அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏற்கனவே வாங்கி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருங்களுக்கு நன்றி. இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.